நம்ம கடந்து போகலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பலவீனத்தை உணர்ந்த பலவான்கள். அதாவது அவங்க பலசாலிகள், ஆனால் அவங்களும் பலவீனத்தின் வழியாய் கடந்து வந்தாங்க. பலவீனப்பட்ட போது அல்லது சோர்ந்து போன போது கர்த்தர் அவங்களை எவ்விதமாய் சந்தித்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு தியானத்துக்கான தலைப்பாக இருக்கிறது. இதுக்கு ஆதாரமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அஞ்சு கூட வாசிங்க. சரி, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இது எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எலியா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பல சம்பவங்கள் ஞாபகத்தில் வருது. முதலாவது வரக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, பெரும்பாலானவங்களுக்கு அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பலிபீடம் பட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். பொதுவாக நம்ம ஒரு அடுப்பில் ஒரு விறகு வைக்கிறோம் அப்படின்னாலே அந்த விறகு தீ பற்றலை அப்படின்னா அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்துவோம், அல்லது சில செத்தைகளை வச்சு பேப்பரை வச்சு அதை கொளுத்தி அதை பற்ற வைப்போம். இப்படி தான் பொதுவாக நெருப்பை நம்ம உண்டாக்குகிறோம். ஆனால் இந்த பரிசுத்தவான், இந்த தேவனாலே பயன்படுத்தப்பட்ட இந்த எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அதெல்லாம் மேலே விறகுகளை அடிச்சுட்டு தண்ணியை ஊற்ற சொல்கிறார். இல்லை, நனைஞ்ச அந்த பலிபீடம் இவர் ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தை பற்றி போடுது. இதுக்கு அப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும். பாகால்களுடைய அந்த தீர்க்கதரிசிகளை அவர் துரத்தி சென்று அவர்களை முறியடிக்கிறார் அல்லது கொன்று போடுகிறார்கள். இது நமக்கு தெரிந்த சம்பவம். அடுத்து இந்த எலியா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், இவர் ஜெபம் பண்ணா மழை பெய்யும், இவர் ஜெபம் பண்ணா மழை நின்றும். இப்படி எலியாவை குறித்து நிறைய நம்ம பேசலாம். இதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவானையும் எலியாவின் ஆவியை பெற்றவர்னாங்க. ஆண்டவரை பற்றி பேசும்போதும் மரிச்சு போன எலியா அப்படிலாம் பேசுகிறாங்க. அந்த எலியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகத்துவமான ஒரு தேவ மனுஷன். தேவனுடைய வல்லமை இந்த எலியா மூலமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆனால் இந்த எலியா தான் ராஜாத்தினுடைய ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஒரு நாள் முழுக்க பாலைவனத்தில் ஓடி போய் ஒரு சூறை செடி கீழே படுத்துக்கிட்டார். இப்போ சூறை செடி கீழே படுத்துக்கிட்டது மாத்திரமல்ல, அடுத்து அவர் சொல்கிற வார்த்தை தான் முக்கியம். தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை. பாருங்க எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். தேவனாலே மகிமையான ஊழியங்களை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் இப்போ ஒருத்தர் பேச்சு, ஒருத்தருடைய வார்த்தை காத்து கெட்டிய உடனே தனிமையை நோக்கி ஓடுகிறார். தன் இருக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, அந்த விசுவாச மக்கள் மத்தியில் அல்லது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இல்லாமல் யாரு கண்ணுக்கும் படக்கூடாதுன்னு தனிமையை விரும்பி அவர் வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறார். பாலைவனத்தில் ஓடுறார். பாலைவனத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர் ஓடி போனார். ஓடி போய் ஒரு சூறை செடி கீழே, பாலைவனத்தில் ஆலமரம் இருக்குல்ல, அரச மரம் இருக்குல்ல, இல்லை ஒரு சூறை செடி தான் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் படுத்துக்கிட்டார். படுத்துக்கிட்டு மனம் நொந்து போய் சோர்ந்து போய் சொல்கிறாரு, நான் சாகணுங்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவ்வளோ பெரிய மனுஷன், ஆவிக்குரிய வாழ்விலே மகிமையான காரியங்களை செய்தவர், மகத்துவங்களை செய்தவர். அப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு சோர்வு வந்துச்சு. உடனே அவர் அந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டு புலம்புறார். இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டார். ஜனங்களுடைய பார்வைக்கு தன்னை மறைத்து கொள்ள விரும்புகிறார், தனிமையை விரும்புகிறார். தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு வெறுத்து போயிட்டு போய் தூரத்தில் போய் ஒரு சூறை செடியில படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார், நம்மளோடு பேசுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார்.
பல நேரங்களில் தேவன் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு நடந்தாலும் நம்ம இந்த பூமியிலே மாம்சத்தில் இருக்கிறபடினாலே சில நேரங்களில் நமக்கும் மனமுறிவு உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது, பலவீனங்கள் உண்டாகிறது. என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம், அல்லது போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்படி பல நேரங்களில் நமக்குள்ள சோர்வு வந்துடுது. இன்னைக்கு இந்த சோர்வு வந்த உடனே அடுத்தபடி நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பின்மாற்றத்தில் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது நம்முடைய விசுவாசம் குறைஞ்சி போச்சுங்கிற மாதிரியோ, இன்னும் என்ன ஆண்டவர், இன்னும் என்ன ஆராதனை, அப்படிலாம் பல நேரங்களில் நமக்குள்ள சில அழுத்தங்கள் உண்டாகிறது, நெருக்கங்கள் நமக்கு உண்டாகிறது. அப்போ யோசிக்கும், நமக்கு யாருமே இல்லை, நமக்கு யாரும் நமக்காக பேசலை, யாரும் நமக்காக உதவி செய்யலை என்னெல்லாம் பல நேரங்களில் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு தனிமையாய் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் கைவிட்டது மாதிரியும், ஆண்டவரும் கைவிட்டது மாதிரியும், நம்மளால இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியும், நம்ம உடைக்கப்பட்டுட்டோம், திரும்ப உருவாக்கப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரியும், நம்ம எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரியும், நம்ம வாழ்க்கையே தோற்று போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்கிறோம். ஆனால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பல பரிசுத்தவான்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க நம்மளை விட மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் சிறந்தவங்க தான், தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவங்க தான், விசுவாச வீரங்க தான், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தவங்க தான், பெருங்கூட்டத்துக்கு முன்னால் சவால் விட்டு ஆண்டவருக்கான பெரிய காரியங்களை செஞ்சவங்க தான். ஆனால் பல நேரங்களிலே இவர்கள், இப்படிப்பட்ட இந்த தேவ மனுஷர்கள், அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போய் சாவை விரும்பி இருக்கிறார்கள், அல்லது சோர்ந்து போயிருக்காங்க, அல்லது மனதளவில் பலவீனப்பட்டு ரொம்ப வேதனைக்குள்ளாக கடந்து போயிருக்காங்க, அல்லது சொந்த ஜனங்களை விட்டு தனியாய் போயிருந்தால் நல்லது அப்படின்லாம் அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உடைந்து போன நேரத்திலையும் கர்த்தர் அவளை கைவிடவில்லை. இறங்கி வந்து அவளோடு பேசி அவங்களை பலப்படுத்தி அவளை தூக்கி நிறுத்தத்தான் செய்திருக்கிறார். அப்போ பலவான்கள் பலவீனப்பட்டாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகிமையான வாழ்வை வாழ்ந்தவர்கள் சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. மாறாக தேவன் அவர்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைஞ்சவங்களுக்கும், மற்றவங்க பார்த்து அவ்வளோதான் இது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் திரும்ப எழுந்து நின்று மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் அவளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நமக்கு உண்டாகிற சோர்வு, நமக்கு உண்டாகிற மனபாரம், நமக்கு உண்டாகிற தனிமை உணர்வு, நமக்குள்ள உண்டாகிற கேள்விகள், தேவன் கைவிட்டு விட்டாரோ நினைக்கிற அந்த நிலைமை இருக்குது, இது நமக்கு மட்டும் நடக்கலை, நமக்கு முன்னால் பல பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் அவர்களை சந்தித்து அவர்களை தூக்கி நிறுத்தத்தான் செய்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம உடைக்கப்படுவது அப்படியே மண்ணோடு மண்ணாய் போவதற்கு அல்ல, அல்லது நம்ம சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மளை தேவ சமூகத்தை விட்டு விளக்குவதற்கு அல்ல, மாறாக உங்களையும் என்னையும் இந்த போராட்டங்களும் இந்த சோதனைகளும் இந்த சோர்வுகளும் மறுபடியும் கட்டுகிறதாக இருக்கிறது. பல ஆவிக்குரிய மனுஷர்கள் தங்களுக்குள்ள உண்டாகிற மனச்சோர்வை, இந்த போராட்டங்களை வெளிக்காட்டிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பலவீனப்பட்டிருக்கோம்னு நினச்சா மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம சோர்ந்து போயிருக்கிறோன்னு நினச்சா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அமைதியாக வச்சுக்கிறாங்க. இது பல நேரங்களிலே அது நம்முடைய மனச்சோர்வுக்குள்ளாய், மன சிதைவுக்குள்ளாய் அது நம்மளை கொண்டு போயிடுது. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, தேவ சமூகத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது, கர்த்தரோட பேசும்போது தேவன் அந்த போராட்டங்களை, அந்த சோர்வுகளை தேவன் மாற்ற முடியும். இப்போ நம்ம வேத புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம்னா, முதலாவதாக இந்த எலியாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு அடிப்படை காரியம் நமக்கு புரியுது. எவ்வளவுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில் நம்ம பெரிய அற்புதங்களை செய்யப்பட்டவங்களா இருந்தாலும் பல நேரங்களில் நம்ம தள்ளப்பட்டவர்களாக, ரொம்ப ப்ரெஷர் நமக்கு அதிகமானது மாதிரி பல நேரங்களில் உட்காந்துடுறோம். சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்மளை சுற்றி உண்டாகிற சத்தங்கள், நம்மளை கோபப்படுத்துகிற காரியங்கள், நமக்கு உண்டாகிற பிரச்சனைகளை நினச்சோம்னா பல நேரங்களில் நம்முடைய அந்த இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த பலம், நமக்குள்ளே இருந்த நம்பிக்கை, விசுவாசம், அது நம்மளை விட்டு போக ஆரம்பித்து விடுகிறது. இப்படிப்பட்ட சோர்வான நேரங்களை, பலவீனமான நேரங்களை வேறு வார்த்தையில் சொன்னோம்னா
நமக்குள்ள விசுவாசம் காணாமல் போய் சில நேரங்களில் அவிசுவாசம் வருது, அல்லது கேள்வி நமக்குள்ள எழும்புகுது. இப்படிலாம் நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நீ சாத்தியம்தானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களே நமக்கு வர ஆரம்பிக்கிறது. நம்ம நம்பிக்கை மேலே, நம்ம விசுவாசம் மேலே, ஏன் ஆண்டவர் மேலேயே சில நேரம் நம்ம கேள்வி எழும்புது. ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்கலை, அல்லது ஏன் இது நடக்குது என்று சொல்லி நமக்குள்ள பல சோர்வுகள் வர ஆரம்பிக்குது. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளும் இந்த வழியாக தான் அவங்க கடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான சத்தியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. அவங்களுக்கு நடந்தது மாதிரி நமக்கு நடக்கும்போது என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோமே. அப்போ இவங்களுக்கு தேவன் செய்த காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா தேவன் நம்மளையும் சந்திக்க முடியும், நம்மளையும் பலப்படுத்த முடியும், நம்மளையும் தூக்கி நிறுத்த முடியும், நமக்கு தேவன் ஒரு மறுவாழ்வை தர முடியுங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த வலிமையானவர்கள், விசுவாசத்தில் பெரியவர்கள், கர்த்தருக்காக மகத்துவமான காரியங்களை செஞ்சவங்கன்னு சொல்கிறோமே, இவங்கெல்லாம் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விசுவாச வீரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கும் சோர்வுகள் வந்திருக்கிறது, அவங்களும் உடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களும் கண்ணீர் விட்டுருக்காங்க, அவங்களும் நெருக்கப்பட்டிருக்காங்க, தனிமையை உணர்ந்திருக்காங்க, தேவ சமூகத்தில் புலம்பியிருக்காங்கிறத நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி சம்பவம் நடந்தாலும் அவர்கள் முறிந்து போவதற்கோ அழிந்து போவதற்கோ தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. தேவன் அவர்களை சந்தித்து திரும்ப அவர்களை கட்டியிருக்கிறார். பவுல் ரொம்ப அழகாக சொல்வார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓட்டிங்க போகிறதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா பக்கமும் நம்ம நெருக்கப்படுகிறோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு. ஆனால் விசுவாசிக்கு எல்லா பக்கமும் இடி, ஃபுட்பால் மாதிரி இல்லை. இந்த பந்தை உதைக்கிறான் பாருங்க, எங்கிட்ட இருந்து எப்போ உதைப்பான்னு தெரியாது, யார் உதைப்பான்னு தெரியாது. அந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம நெருக்கங்களை சந்திக்கிறோம். மகா பரிசுத்தவான், மகிமையான ஊழியத்தை செய்தவர் பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோங்கிறாரு. ஆனாலும் நாங்கள் ஒடுங்கி போறதில்ல, நாங்கள் மடங்கி போறதில்லை, மனம் மடிவாகிறதே இல்லை. காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும், போராட்டங்கள் வழியாகத்தான் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது, நெருக்கங்கள் வழியாகத்தான் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தோற்று போன ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கலை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ தான் ஈஸ்டர் கடந்து போயிருக்கு. சிலுவையில் அடித்தவங்க நினச்சாங்க இதோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் உயிர்த்தெழுதல்னு ஒன்று வருங்கிறதே அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இது மாதிரி நமக்கு உண்டாகிற இந்த நெருக்கங்களும் இந்த போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறது இல்லை, இது நம்மளை திரும்ப கட்டுகிற ஒன்றாய் இருக்கிறது, திரும்ப உயர்த்துகிற ஒன்றாய் இருக்கிறது, மேன்மைப்படுத்துகிற ஒன்றாய் நம்முடைய வாழ்வியில் மாறுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த பரிசுத்தவான்களுடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் திரும்ப கட்டக்கூடியதாக இருக்கிறது. வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தில் வளர்ந்துட்டோம், மகிமையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை தொடர்ந்தே சோதனைகளும் சோர்வுகளும் போராட்டங்களையும் வர்றதை நாம் மறுக்க முடியாது. பல நேரங்களில் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யுது. இப்போ எலியாவை குறித்து வாசிக்கும் போது இவர் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை, புறஜாதிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கண்டவர் இவர். நான் முதல்ல சொன்னது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் இவர். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை துரத்தி கொள்வதற்கு காரணமாய் கர்த்தரை பயன்படுத்தினார். தேவன் இவர் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். மிகப்பெரிய காரியங்களை செய்தவர் இந்த தேவனுடைய மனுஷன். ஆனாலும் அதனுக்கு பின்னால இப்பதான் பாகால் தீர்க்கதரிசியை விரட்டி அடிச்சிருக்கோம், இப்பதான் பலிபீடம் பட்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த செய்தி உலகமெல்லாம் பரவுறதுக்கு முன்னால பின்னாடியே செய்தி வருது, உன்னைய இயேசவேல் இப்போ தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்றாரு? பயத்தோடும் ஒரு பெரிய விரக்தியோடும் அவர் பாலைவனத்தை நோக்கி அவர் ஓட ஆரம்பிக்கிறார். ஏன்னு பார்த்தோம்னா ஆவிக்குரிய வெற்றிகள் மனிதனின் சோர்வை நீக்கிறது இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வெற்றிகள், ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய சோர்வை, மனது ரீதியான சோர்வையோ அல்லது நம்முடைய சரீர ரீதியான சோர்வையோ நம்முடைய எதிர்பார்ப்புகளையோ எல்லா நேரங்களையும் பூர்த்தி செய்கிறது இல்லை. நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம பரலோகத்தில் இல்லை,
பரலோகத்தில் தான் பிரச்சனை கிடையாது, பரலோகத்தில் தான் சாத்தான் கிடையாது, இல்லையா, பரலோகத்தில் தான் போட்டி கிடையாது. ஆனால் பூமியில் இருக்கிற வரைக்கும், சாத்தான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பல நெருக்கங்களையும் பல போராட்டங்களையும் சந்திச்சே ஆக வேண்டியதாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வந்தாலும் அதில் பொறுமையாய் கடந்து சென்று ஜெயத்தை அனுபவிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா இது போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, வரத்தான் செய்கிறது. ஏன்னா சாத்தான் இருக்கிறான், எதிர்ப்பு இருக்கிறது. அதனால் பல நேரங்களில் பிரச்சனைகள் வருகிறது, நமக்கு சோர்வு வருது. பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா ஒன்று நம்ம பொய் சொல்கிறவங்களா இருப்போம், அப்படி இல்லைன்னா சாத்தானுக்கு கீழே இருக்கிறோன்னு அர்த்தம். சாத்தான் கூட இருந்தால் தான் என்ன வராது, பிரச்சனையே வராது. ஏன்னா பிரச்சனைக்கு மூல காரணமே யார் தான், சாத்தான் தான். அவன் பார்க்குறான், இவங்க நல்ல விசுவாசத்தில் இருக்காங்க, நம்பிக்கையில் இருக்காங்க, கர்த்தருக்குள்ளே இருக்காங்க, இவங்களை இப்படியே விட்டால் வளர்ந்துருவாங்க, ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செஞ்சிருவாங்க, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், என்னுடைய கிளாஸில் இருந்த ஒருத்தர் நல்லா ஃபுட்பால் விளையாடுவார். அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் காலேஜுக்கே வந்தவர். அவருடைய டெக்னிக்கில் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த கால்பந்து விளையாடுறவங்க அந்த காலில் அந்த ஷூ போட்டிருப்பாங்களே, அதில் ஆணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது கிரிப்புக்காக போட்டிருப்பாங்க. அவர் சொன்னது என்னென்னா, எதிரி டீமை பார்ப்பாங்களாம், அதில் யார் ரொம்ப நல்லா விளையாடுறான்னு பார்ப்பாங்களாம், அவனை சுற்றி சுற்றி அவனை தான் பிளாக் பண்ணுவாங்களாம், ஏன்னா அவனை தடுத்துட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. சில நேரங்களில் அப்படி தடுக்க முடியாதான், அவன் ரொம்ப நல்லா விளையாடுறான், அவன் போய் கோல் போட்டுருவான் அப்படின்னு தெரிஞ்சா என் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல ஓடி போய் அவன் காலில் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சிருவாங்களாம். இப்போ இவன் காலில் என்ன போட்டிருப்பாங்க, ஆணி மாதிரி இருக்கும், கூர் நுனி இருக்கும், இதை வச்சு அவனை ஒரு மிதி மிதிச்சுட்டு இவங்க கீழே விழுந்துருவாங்க. யார் மிதிச்சவன் கீழே விழுந்துருவான், விழுந்துட்டு ஐயோ ஐயோ அப்படி காலை கையை உதருவாங்க. உடனே அங்கே அம்பையரோ ரெஃப்ரியோ விசில் அடித்து நிறுத்தி அவனை தூக்குங்கடாம்பாங்க. இப்போ அடிபட்டு ரத்தம் ஒருத்தருக்கு வரும், காயம்பட்டவே வேற இருப்பான், இப்போ இவங்க விழுந்துட்டு அடிப்பான். இவங்க எய்ம் என்னன்னா அவனை விளையாடக்கூடாது, மற்றவன் எப்படி விளையாடினாலும் பரவாயில்ல, இப்போ நல்லா விளையாடுறவனை விளையாட விடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கண்ணுபுற எங்கே இருக்கும், அவனை எப்படி வீழ்த்துறது. இதைத்தான் நீ சாத்தானும் செய்கிறான். யார் விசுவாசத்தில் வளர்றாங்களோ, யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகிறாங்களோ, யார் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறாங்களோ, இவங்களை எப்படியாவது தடுத்துடணுங்கிறதுல பிசாசு தீவிரமாக இருக்கான். அப்போ 10ஓட 11 சாதாரணமாக நம்ம இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொல்ல வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவனுக்கு தெரியுமா யார், நம்ம ஆள் தான்யா, சர்ச்சுக்கு தான் போகிறான், ஆனால் நம்ம ஆள் தான், அவன் எதுலேயும் மாறலை. அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் நம்மளும் இருக்கோம், அப்படி தானே? எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஊர் கட்டுப்பாட்டில் இருந்து, கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறதுல இருந்து, வீட்டில் நடக்கிற காரியங்களை செய்கிறதுல இருந்து எல்லாம் எப்படித்தான் புரஜாதியார் செய்கிற மாதிரி சாத்தானுக்கு பிரியமானது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதனால் அவனும் கண்டுக்க மாட்டான், நம்ம ஆள் தானே, ஏதோ வேத கோயிலுக்கு போகிறான் விடு, மற்றபடி அவன் நம்ம ஆள் தான் அப்படின்னு. காஞ்சி சங்கராச்சாரியார் ஒருத்தர் ஒரு முறை சொன்னாராம், கிறிஸ்தவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவங்க பெருகிட்டாங்க செய்யினாங்களாம் யோசிக்காதீங்க சொல்லிட்டு அவர் சொன்னாராம். ஏன்னா அவன் நம்மளை மாதிரி தான் சாதி பார்க்கான், அதனால அவன் நம்மளில் ஒருத்தன் தான், அவன் சாதி பார்க்குற வரைக்கும் அவன் நம்ம ஆள், அதனால் அவனை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னாராம். எப்படி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நம்ம சரியாக வளரலைன்னா பிசாசு நம்ம மேலே கவலைப்பட மாட்டான். அப்போ போராட்டமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நாங்கள் சுகபோகமாக இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு பிரியமாக இருக்கோன்னு அர்த்தம், அவனை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த போராட்டங்களும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு அடிப்படை காரணமே என்னதான், பிசாசு நம்ம மேலே கண் வைக்கிறான்னு அர்த்தம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு இன்னும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்னும் அதிகமாக நம்ம ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்படி இந்த போராட்டம்னு ஒன்று இருக்குங்கிறதவே அநேகர் நினச்சி பார்க்குறதே இல்லை. ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறவங்களே இதை உணர்றதே இல்லை. எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியலை. அதனால் அப்படி திடீர்னு ஒரு காரியம் வந்த உடனே அவங்களால அதை எதிர்கொள்ள முடியறது இல்லை.
அந்த பிரச்சனையை கடந்து வர முடியறது இல்லை. ஏன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி செட் ஆயிடுச்சு, இப்படிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எதிர்பாராத காரியம் நடக்கும்போது, அதில் எதிர்பார்க்குற காரியம் நடக்காத போது பின்வாங்கி போயிடுறாங்க, கத்தரை விட்டும் போயிடுவாங்க, எல்லா விதத்துலையும் போயிடுறாங்க. ஆனால் இந்த தேவ மனுஷர்களை பார்க்கும்போது கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இவங்க வாழ்க்கையிலையும் சோர்வுகள் பிரச்சனை வந்தாலும் அவங்க பல நேரங்களில் அவங்க சாவை விரும்பினா கூட கர்த்தர் அவர்களை தூக்கி நிறுத்தினார். அவங்களுக்கு தெரியும் இனி அவ்வளோதான் அப்படின்னு அவங்களே மாம்ச ரீதியில் யோசித்த போது கூட கர்த்தர் அவங்களோட பேசின உடனே அவங்க ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாங்க. திரும்ப அவங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வேதத்தில் வாசித்தோம்னா நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எரேமியா ஒரு பெரிய மகிமையான ஊழியங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா அவர் தன் பிறந்த நாளையே அவர் சபிக்கிறார். அப்படி தானே வாசிங்க பாருங்க. சொல்றது யாரு? எரேமியா. மிகப்பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாகங்கிறார். எங்க அம்மா என்னை பெத்தெடுத்தனால நம்ம சொல்றோம்ல, ஏந்தா என்னை பெத்தெடுத்தாங்களோ, ஏந்தா எப்படி பிறந்தனோ அப்படின்னு சொல்றோம்ல, அதை யார் சொல்றா? எரேமியா அன்னைக்கே சொல்றார், பெரிய தீர்க்கதரிசி சொல்றார், ஏந்தா இந்த வீட்டில் பிறந்தனோ, எதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அவர் சொல்றார். எலியா மாத்திரம் சொல்லல, எரேமியா சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நான் பிறந்ததே வேஸ்டியா அப்படின்னு அவர் பேசுறார். அடுத்து யோனா அந்த நாட்களில் மகிமையான ஒரு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அதனால தான் ஆண்டவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீ போய் நினிவேல போய் சுவிசேஷ அறிவின்னு சொல்றார். கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசி இந்த யோனா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் நினைக்கிறாரு யோனா மிகப்பெரிய ஆளு, வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டு வெளிநாட்டில் அவரை பயன்படுத்தணும், இவர் பிரசங்கம் பண்ணா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி யோனாவை நம்பி வெளிநாட்டுக்கு போக சொன்னா, அது அந்த காலத்தில் கப்பல் ஏறி போக சொன்னா இவர் போயிட்டு இவர் என்ன சொல்றாரு? சாகிறதா நல்லது, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்தா நல்லது அப்படிங்கிறார். அவருக்கு என்னது? அவர் சொன்னது நடக்கலை, அவர் எதிர்பார்த்தது நடக்கலை, மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. அந்த செய்தி இவரால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ நாம் பண்ண பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிட்டானேன்னு சந்தோஷப்படலை அவர். மாறாக இந்த ஊர் அழிஞ்சிடும்ல எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது அழியலையேன்னு இவருக்கு மன வருத்தம். எதிர்பார்த்த காரியம் நடக்கலான்னு ஒன்று நான் சாகுறேங்கிறார். நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் சாகுறேன், கத்தர் தான் நான் சொன்னபடி செய்யலையே அப்படின்ட்டு புலம்புறாரு இந்த யோனா. யோபு பிசாசே கண் வச்ச மனுஷன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவர். தன்னுடைய மனைவி தன்னுடைய சிநேகிதர்களெல்லாம் தூஷித்த போது கூட இவர் கத்தரை விட்டு விலகலை, விசுவாச வீரன். ஆனால் அந்த யோபு என்ன சொல்றார்? 3ஆம் அதிகாரம் 11 சில ஊரில் அம்மாமார் சொல்கிறது ஐயாமார் சொல்கிறது கேட்டிருக்கேன். நீ பிறக்கும் போதே செத்துருந்தேன்னா பிரச்சனையே கிடையாதுமாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சில பிள்ளைகள் சொல்ல பார்த்துக்கிறேன், அன்னைக்கே செத்துருந்தா பிரச்சனை இல்லை. யோபு தான் சொல்கிறார், நான் பிறக்கும் போதே செத்துருந்தேன்னா ஒன்றும் இல்லையே, நான் அப்படி ஏன் உயிரோடு இருந்தேன், ஏன் என்னை காப்பாற்றினாங்க, ஏன் என்னை வளர்த்தாங்க? ஏன்னா அவ்வளவு சோர்வு யாருக்குள்ளே வருது? இந்த யோபுக்குள்ளே வருது. யோபு புலம்புகிறார். மோசே யாத்ரா 32ஆம் அதிகாரம் 32 வாசியம் 32 பாருங்க. மோசே சொல்றார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரையே கருக்கி போட்டுருங்கிறார். இவங்க இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்கள மன்னியும், இல்லைன்னா என்னையை கொண்டு போட்டுரும், என்னைய ஜீவ புஸ்தகம் பேரை கருக்கி போட்டுருங்க. இன்னொரு இடத்துல மோசே சொல்லுவார், நான் இவங்களையா நானா பெத்தேன் இல்லை அப்படிம்பார். அந்த அளவுக்கு புலம்புறார். மரணத்தினுடைய விளிம்பை அவர் விரும்புகிறார் இந்த மோசே. அடுத்து சங்கீதம் 42:11 இங்கே தாவீது சொல்கிறத பார்க்குறோம். பாருங்க, அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஆத்மா என்ன செய்யுது? கலங்குது, புலம்புது. ஏன் இதெல்லாம் நடக்குது என்று
சங்கீதக்காரர் நல்லா பாட்டு பாடுறவர், ஆண்டவருக்கு பிரியமான பாடல்களை எழுதினவர், ஆண்டவரை இசைத்து துதிச்சவர். ஆனால் அவர் சொல்றாரு, அவர் ஆத்மா என்ன செய்தா, அவருக்குள்ளேயே கலங்குது. ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது, ஏன் இந்த பிரச்சனை என்று அவருடைய ஆத்மா கலங்குகிறது. அவரால் தைரியமாக பேச முடியல, விசுவாசத்தில் பேச முடியல, புலம்புறார் அவர். நம்ம ஆண்டவர் லூக்கா 22:42 பாருங்க, சிலுவைக்கு போக போறாரு. அதுக்கு முன்னாடி கெத்செமனேல ஜெபம் பண்றாரு. இதுவரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்தவர், இப்போ உலகத்தார் எல்லாருடைய பாவத்தை அவர் சுமக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன்னா அவர் வந்தது எதுக்கு தான், சிலுவையில் மறிக்கத்தான், பாவங்களை சுமக்கத்தான். ஆனால் அது நினைக்கும் போது எப்படி இருக்குது, உலகத்தார் எல்லாருடைய பாவத்தை நான் சுமக்கணுமா, இது எவ்வளோ மோசமான காரியம். இதுவரைக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாமல் இருந்த அவர் இப்போ புலம்ப ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபம், அது ஆண்டவரான பின்வாங்கல, ஆண்டவரான சோர்ந்து போகல. ஆனால் ஆண்டவர் பிதாவிட்ட என்ன ஜெபம் பண்ணாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஒருவேளை ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கா, ஒரு ஜெபத்தை வைக்கிறார். இப்படி வாழ்க்கையில எல்லா தேவ மனுஷருக்கும் பல நேரங்களிலே போராட்டங்கள் வந்திருக்கு, நெருக்கங்கள் வந்திருக்கு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற நிலைமை வந்திருக்கு. போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு புலம்புகிற அனுபவம் அநேருக்கு வந்திருக்கிறதாக பைபிளில் பார்க்குறோம். நமக்கு முன்னால் ஓடி முடித்திருக்கிற பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் பார்த்தாலும் எல்லாரும் எல்லா நேரத்தில் மனரமியமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பலருக்கும் பிரச்சனை வந்திருக்கு, பலருக்கும் நெருக்கங்கள் வந்திருக்கு. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த மனிதர்களை மனம் முறிவடைய விடலை, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சோர்வுலையே அவங்க வாழ்க்கையை முடிச்சிடல, அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காமலே போயிடல, அவங்க தோல்வியே அவங்க வாழ்க்கையுடைய முழு வாழ்க்கையாக மாறி போகல. கர்த்தர் அவளை சந்தித்தார், கர்த்தர் அவளோடு பேசினார், கர்த்தர் அவளை திரும்ப கட்டினார், கர்த்தர் அவங்க எல்லாத்துக்கும் முன்னால தலை நிமிர்ந்து நடக்க வைக்க செஞ்சார். அப்போ போராட்டங்கிறது அல்லது இந்த சோர்வுங்கிறது அல்லது இந்த மன விரக்திங்கிறது உங்களுக்கு எனக்கும் மனமடிவை உண்டாக்குவதற்கு அல்ல, நம்மளை திரும்ப தூக்கி நிறுத்த, நம்மளை திரும்ப கட்ட கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் தான் இந்த சோர்வு. ஒரு முறை சாது சுந்தர் சிங் இந்தியாவில் பிறந்த மகிமையான ஒரு ஊழியக்காரர். அவர் இந்தியாவின் அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களே அப்போஸ்தலர்னு சொல்லி தர்றாங்க நம்ம ஊர்களில். ஒரு ஊழியமும் செய்ய அவருக்கு பேர் அப்போஸ்தலர் நம்ம ஊரில். ஆனால் அந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் பஞ்சாபில் பிறந்து பல ஊர்களில், பல குறிப்பாய் இமயமலை பகுதிகளில், திபெத்திலலாம் அவர் மகிமையான ஊழியங்களை செய்தவர். அப்படி ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு நாள் அவர் செருப்பை கொண்டு ஒருத்தர் எரிஞ்சானாம். அவர் எரிஞ்சவனே சொன்னாரா, கோவப்படலை, ஏன்டா என்னை எரியிறேன்னு சொல்லலை, அல்லது கர்த்தர் ஒன்று தண்டிப்பார் எதுவும் சொல்லாமல் அவர் சொன்னாரா, ஒரு செருப்பு எரிஞ்சிருக்கீங்க, ஒரு செருப்பு எனக்கு என்ன யூஸு, இன்னொரு செருப்பையும் சேர்ந்து என் மேலே எரியினாராம். இல்லை, அது இன்னைக்கு யாரோ கட்சிக்காரன் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொன்னது யாரு, சாது சுந்தர் சிங். யோசித்து பாருங்க, ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார், உன் மேலே கல்லறிகிறாங்களா, கல்லெல்லாம் சேர்த்து வை, வீடு கட்டுறதுக்கு அது அஸ்திவாரத்துக்கு பயன்படுதுங்கிறார். இல்லை, நம்ம மேலே சில பேர் எரிகிறாங்க, அந்த எரிகிற கல்லெல்லாம் சேர்த்து வச்சா எதுக்காகுமா, வீடு கட்ட அஸ்திவாரத்துக்கு பயன்படுதுங்கிறார். இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கைக்கு உண்டாகிற ஒவ்வொரு போராட்டமோ, நெருக்கமோ, சோர்வோ நம்மளை அடுத்தடுத்துக்கு கொண்டு போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் பரீட்சைங்கிறோம்ல, டெஸ்ட், பரீட்சை எதுக்கு வைக்காங்க, இதோடு இவங்க ஸ்கூலை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னா வைக்காங்க. அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் பண்ணுறது தான் என்ன செய்கிறாங்க, பரீட்சை வருது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பரீட்சை வருது, போராட்டம் வருது, ஒரு நெருக்கம் வருதுன்னா நம்ம அடுத்த அடி உயர போகிறோம்னு அர்த்தம். அடுத்த நிலைமைக்கு நம்மளை ஆண்டவர் ப்ரமோட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த வழியாய் கடந்து வர தேவன் அனுமதிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற போராட்டங்கள், நெருக்கங்கள், இந்த சோர்வு எல்லாம்
நம்மளை உயர்த்துமே ஒழிய ஒருபோதும் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது இல்லை, நம்மளை மனவடிய பண்ணுகிறது இல்லை. அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்து நம்ம கவனிக்கும் போது இவங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க இல்லை. இந்த நெருக்கங்கள் வழியாய் சோர்வுகள் வழியாய் போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் சாதாரண மனுஷன் இல்லை. கர்த்தராலே பயன்படுத்தப்பட்ட வல்லமையான மனிதர்கள் இவர்கள். இவங்க ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே அழைக்கப்பட்டவங்க, ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆண்டவராலே ஊழியங்களையும் பொறுப்புகளையும் தரிசனங்களையும் பெற்றவங்க. அப்படிப்பட்ட இந்த மகிமையான ஊழியங்களை செஞ்சவங்க தான், அப்படிப்பட்ட இந்த வல்லமையான பாத்திரங்களாக இருந்த இவங்க தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருந்தது, சோர்வுகளை அவங்க கடந்து வர வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் இவங்க வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே பல ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த இவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அடிப்படையான அஸ்திபாரமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அடுத்து நம்ம யோசிக்கிறது என்னென்னா, இப்படி ஒரு சோர்வு வந்துருச்சு, இப்படி நெருக்கம் வந்துருச்சு, ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு, அல்லது நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டோம், அல்லது சில தோல்விகளை சந்திச்சிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் இவங்களை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும். இப்போ எலியா போய் சூறைச்செடிக்கிட்ட படுத்துக்கிட்டாரு. ஆண்டவர் வந்தவொடனே உன்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு, உனக்கு போய் அபிஷேகம் பண்ண பாரு, உனக்கு போய் ஊழியத்தை கொடுத்தேன் பாரு அப்படின்லாம் சொல்லலை. அல்லது உன் விசுவாசம் என்ன ஆச்சுன்னு கேட்கல, அல்லது ஏன் பின்வாங்கி போகிறேன்னு கேட்கல. மாறாக தேவன் செஞ்ச காரியம் என்னது? தூதனை அனுப்புகிறார். தூதன் வந்து சாப்பாடும் தண்ணியும் வச்சுட்டு போகிறான். நல்லா கவனிக்கணும். இப்போ மனச்சோர்விலே அவர் இருந்தார். மனச்சோர்விலே இருந்தவருக்கு சரீர பலவீனமும் வந்துருச்சு. ஒரு நாள் பயணப்பட்டிருக்கிறார். அங்கே போய் சூறைச்செடி கீழே படுத்தவர் இவர். ரொம்ப சோர்ந்து போனார். இப்போ ஆண்டவர் வந்து அவரை குறை சொல்லவே இல்லை, அல்லது அவருக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் சோர்வு வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்கள் தான் முதல்ல சொன்னோமே, கேட்டீங்களா? ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க, ஒழுங்காக பைபிள் படிங்க, ஒழுங்காக ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவர் காணிக்கை கொடுங்க, இப்படிலாம் நம்ம புத்திமதி சொல்லுவோம். ஆனால் எலியா சம்பவத்தில் கர்த்தர் எதையுமே செய்யலை. மாறாக தேவன், வாசிங்களேன், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5, 6. இவன் வந்து படுத்திருக்கான், வனாந்தரத்தில் சூறைச்செடியில் பட்டிருக்கான். ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க போதும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். சொந்த பந்தம் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை, தெரிஞ்சவங்க கூட இல்லை, நன்மை பெற்றவங்க கூட இல்லை. மனசில் சோர்வு, சரீரத்தில் பலவீனம், மரத்து கீழே படுத்துக்கிட்டார், சூறைச்செடி கீழே படுத்துக்கிட்டார். இப்போ இது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நல்ல ஊழியக்காரன்ப்பா, இப்போ சோர்ந்து போயிருக்கான், மனப்போராட்டத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி தூதனை அனுப்பி விடுறாரு. தூதனை அனுப்பி புத்தி சொல்கிறதுக்கு இல்லை, வார்த்தையிலே அவன்கிட்ட பேசுறதுக்கு இல்லை, மாறாக என்ன செஞ்சாரா? போஜனத்தை கொடுத்து அனுப்புகிறார். எங்கள் ஊரில் நாங்கள் வாழை தான் அதிகமாக பயிரிடுறது வழக்கம். எங்கள் தோட்டங்களில் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாழை தான் போடுவாங்க. அந்த நாட்களில் இப்போ மாதிரி மார்க்கெட்டிங் அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை, வெளியூருக்கெல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு ஆட்களும் இல்லை. அதனால் மொத்தமாக கான்ட்ராக்ட்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கான்ட்ராக்ட்காரங்க என்ன செய்வாங்கன்னா, வாழைக்காய் விலை நல்லா இருந்தால், இலை நல்ல விலைக்கு போச்சுன்னா வந்து அறுப்பாங்க, வந்து வெட்டிட்டு போவாங்க. விலை கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா வந்து வெட்ட வர மாட்டான். ஏன்னா இப்போ வெட்டிட்டு போனால் விலை இல்லை அப்படின்னு தோட்டத்திலே இருக்கட்டும்னு விட்டுருவான். இங்கே என்ன பிரச்சனைன்னா, வாழைத்தார் முத்திருச்சுன்னா பழுத்துரும். பழுத்துருச்சுன்னா கிளிகள், அணில்கள் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் மேலே இந்த 2 கால் போட்ட மிருகம் இருக்கும்ல, இது என்ன செய்யும்? குளிக்க வரேன்ட்டு நமக்கு தெரியாமல் பிச்சுட்டு போயிடுவான். சில பேர் தாரையே வெட்டிட்டு போயிடுவான். இதனால் என்ன செய்வார்னா, எங்கள் ஐயா என்னை கூப்பிட்டு, அவர் போய் சொல்லிட்டு வா, எங்கள் விளாம்பட்டின்னு சிவாசி பக்கம் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வா, தார் உரம் விளைஞ்சு போச்சு,
வந்து வெட்ட வர சொல்லுவாங்க. சரி, நான் 2 பஸ் மாறி அங்கே போவேன். போனால் அவர் கடைக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும். அவர் இந்த ஊத்தம் போடுற அந்த குழி ஊத்த குழி வச்சுருப்பாங்க. அவர் அங்கே தாரெல்லாம் விற்றுட்டு இருப்பார். என்னை பார்த்த உடனே ஏன்ட்ட பேச மாட்டார், பக்கத்துக்கு அந்த ஹோட்டல்கார்ட்ட பேசுவார். ஒரு சின்ன ஹோட்டல், ஏய் தாயில் வீட்டிலேருந்து ராதா வந்திருக்காப்புல, உடனே சாப்பாடு கொடுப்பார். அவர் நோக்கம் என்னன்னா, அலைஞ்சு வந்திருக்கேன்ல, முதல்ல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்தோடனே கோபமெல்லாம் குறைஞ்சி போயிடும். இது டெக்னிக், அவங்க டெக்னிக். வந்தவொடனே எப்படி வருவோம், இன்றைக்கி ஒரு திட்டாமல் விடக்கூடாது. உடனே ஆள் அனுப்பி விடு, அல்லது வேன் அனுப்பு, அல்லது லாரி அனுப்பு, அல்லது ஒரு சைக்கிள் அனுப்பு, உடனே வெட்டி கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஃபுல் ப்ரெஷரில் போவோம். போனவொடனே அவங்க என்ன செய்வாங்க, உடனே சாப்பிடு. சாப்பிட்டு முடித்த உடனே பாதி கோபம் குறைஞ்சிடும், அமைதியாயிரும். அப்புறம் வந்து இவர்கிட்ட வந்து அதுக்கு பிறகு அவர் கேட்பார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். இலை உரம் அறுக்க வேண்டி சொல்ல கிடக்கு, தார் முத்தி கிடக்கு, அதான் ஐயா வர சொன்னார் அப்படின்னா, இது பாரு சிவாசியில் விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால தான் சரி போப்போ நாளைக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்பார். அப்போ சாப்பிட்டாலே பாதி கோவம் என்ன செஞ்சிடும். இன்றைக்கி குடும்பத்தில் பல பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் ஐயாமாரோ அம்மாமாரோ டயத்துக்கு சாப்பிடாது, டயத்துக்கு தூங்காது. இந்த 2 தான் பல பிரச்சனை காரணம். புரியுதா நான் சொல்கிறது? சாப்பாட்டை டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கியாச்சுன்னா பல பிரச்சனை தீர்ந்து போயிடும். கவனிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம் போடுறேங்கிற பேரில் வீட்டில் சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. உபவாசம் போடுறது தப்பு இல்லை, சில காரியத்துக்காக உபவாசம் வேணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் உபவாசம் சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? பசியில் பல நேரங்களில் சண்டைகள் வருது. இதை ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஏன் புலம்பிட்டு இருக்கான் தெரியுமா, முதல்ல மனச்சோர்வு, 2வது இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கான், வயிற்று பசியில் இருக்கான், வீட்டு போய் எதையாவது பேசாத, முதல்ல போய் இடத்த கொடு, சாப்பாட்டை கொடு. தூதர் வந்து கரெக்டாக செஞ்சார், சாப்பாடை கொடுத்தார். இப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டான், வயிறு நிறைஞ்சவனே பழடி தூக்கிட்டான். நம்ம கூட சேர்ந்தவன். தூதர் வந்து வனாந்திரத்தில் சாப்பாடு கொடுக்குறாரு, என்ன ஏதுன்னு கேட்கலையே. நம்ம யோசிப்போம் பேசுவோம்லாம் இல்லை. சரி வனாந்திரத்துலேயும் சாப்பாடு வந்துருச்சியா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அம்பாடு தூங்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒன்று இதில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், இது வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தார், அப்படி தானே? இப்போ நிம்மதியாக தூங்குறாருன்னா என்ன அர்த்தம், மனச்சோர்வு ஒக்க இருந்தாலும் வயிறு நிறைஞ்சவனே தூங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா, இப்படி சோர்ந்து போனவங்களை திட்டுறதில்லை ஆண்டவர், சோர்ந்து போனவங்களை நீ திருந்துலாம் கத்தல ஆண்டவர். சோர்ந்து போனவங்களை பார்த்து நீ ஏன்டா தப்பு செஞ்சான்னு கேட்கல, நீ விசுவாசம் இல்லையா அப்படின்லாம் கத்தர் கேட்கல. கத்தர் முதல்ல அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். இப்போ சோர்ந்து போனவர்களுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். சோர்ந்து போனவனை பார்த்து அவர் எந்த கேள்வியும் கேட்கல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சோர்வு ஏன் வந்துச்சு, எதில் வந்துச்சு கத்தருக்கு தெரியும். அப்போ நம்மளும் சோர்ந்து போகும்போது திரும்ப திரும்ப தேவன் நம்மளை திட்ட விரும்பலை. சில பேர் இருக்காங்க பேசியே நம்மளை கொன்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மளே நொந்து போயிருப்போம், ஆலோசனை சொல்கிறாங்க அப்படிங்கிற பேரில் நம்மளை போட்டு வாங்கின்னு வாங்கிடுவாங்க. ஒருத்தர் சொன்னார், அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு நாள் பணத்தேவைன்னு போயிட்டாராம். பணத்தேவைன்னு போனவரை காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வெயில் வரைக்கும் உட்கார வச்சு 5 காசும் கொடுக்காம ஒரே திட்டு. ஏன் நீ சம்பாதிக்கலை, ஏன் சேர்த்து வைக்கலை, ஏன் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பலை, இப்படியே சொல்லி சொல்லி அனுப்பிட்டு அவ்வளோ இவர் நினச்சிருக்காரு அப்படியே காசு கொடுத்துருவார்ல, திட்டுனா திட்டுறாரு, கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு தப்புத்தான்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். கடைசி வரைக்கும் 5 காசு கொடுக்காம போ நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு அனுப்பி விட்டாராம். திரும்ப அடுத்த நாள் போனால் அடுத்த நாள் முதல்ல இருந்து இதே பேசிட்டு இப்போ கையில் இல்லை காசு போ அப்படி. அவர் சொல்கிறாரு, அவர் போகாமலாவது இருந்திருக்கலாம் ஐயா, மனசாவது நிம்மதியாக இருந்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி உலகம். கர்த்தர் அப்படி செய்கிறவரே இல்லை. சோர்ந்து போன எலியாவிற்கு தேவன் புத்தி சொல்லவோ திருந்துன்னு சொல்லவோ செய்யாமல் மாறாக என்ன செஞ்சாரா, தூதன் அனுப்பி போஜனம் கொடுக்குறார். நம்ம வாழ்க்கையில் இக்கட்டான நேரங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல ஒன்று தேவன் நேரடியாக இடைப்படுகிறார், இல்லைன்னா தூதர்களை அனுப்பி தேவன் பேசுகிறார். வேதத்தில் பல இடங்கள் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை கைவிடாத ஆண்டவர். ஒவ்வொரு நேரமும் அவர் நம்ம வாழ்க்கையிலே அவர் இடைப்படுகிறார்.
நம்மளை அவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இவர் நினச்சிருப்பார், இப்போ வனாந்தரத்துக்கு வந்துட்டோம், நம்மளை யாரும் கவனிக்கலை அப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கார். ஊருக்காரன் கவனிக்கலை, இஸ்ரவேலர் கவனிக்கலை, அவன் சொந்த பந்தம் கவனிக்கலை, இவர் நன்மையை பற்றி அவங்க கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்கே ஓடினாலும் பரலோகம் கவனித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான், என் மகள் எப்படி இருக்கிறான், அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் போய் சூரியச்செடிக்கிட்ட படுத்துட்டு இவர் புலம்புன ஒவ்வொரு வார்த்தையையும் பரலோகம் கேட்டது. அதனால தான் தூதனை உடனே அங்கேருந்து ஆண்டவர் அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சில நேரங்களில் தனிமையை நம்ம விரும்பலாம், நம்ம செய்கிறது யாருக்குமே தெரியலன்னு நினைக்கலாம், நம்ம பிரச்சனை யாருக்குன்னு தெரியலன்னு நினைக்கலாம், நம்ம எல்லாரும் கைவிட்டாங்க நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு உதவி செய்கிறார். ஆகாரை பற்றி நமக்கு தெரியும். ஆகார் தன் பிள்ளையை கூப்பிட்டுட்டு துருத்தியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வனாந்தரத்தில் வழியாக கடந்து போகிறாங்க. பிள்ளைக்கு தண்ணி இல்லை, இவங்களுக்கும் தண்ணி இல்லை, புலம்ப ஆரம்பிக்கிறாள், அழ ஆரம்பிக்கிறாள். கடைசிக்கு அவள் சொல்கிறா, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த வெயிலில் போட்டுட்டு வேறு இடத்துல போய் அழ ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்கிறது, பிள்ளை அழுத அந்த இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையை கண்டார். அங்கே ஒரு துறவை உண்டாக்கினார், ஒரு நீரூற்ற தேவன் உண்டாக்குகிறார். ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். உடனே ஆகார் அதை பார்த்துட்டு தேவன் என்னை கண்டார்னு சொல்லி அந்த இடத்துக்கு லகாய்ரோயின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த வனாந்தர அனுபவங்கிறது வேதத்திலே பல பேருக்கு நடந்ததை பார்க்குறோம். நீங்கள் ஆதிலிருந்து பாருங்க, மோசையாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவராக இருக்கலாம், யோவான் ஸ்நானனாக இருக்கலாம், எல்லாரும் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். வனாந்தரம் என்பது எல்லாராலும் கைவிடப்பட்ட, எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய், வறட்சியான வழியாய் கடந்து வருகிற ஒரு அனுபவம். அந்த வனாந்திர வழியாய் வந்த ஒருத்தருமே கைவிடப்பட்டதா தெரியல. வனாந்திர அனுபவத்தின் வழியாக வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்கள் முன்னாடி இருந்ததை விட அதிகமாய் உயர்த்தப்பட்டாங்களே ஒழிய அவங்க சோர்ந்து அழிந்து போனதாக சரித்திரம் கிடையாது. நம்மளும் ஒரு வனாந்திர வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எப்படிப்பட்ட வனாந்திரத்தில் நம்ம கடந்து வந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ தேவன் இந்த மனுஷனை பார்க்கும்போது இவனுக்கு கொடுத்த வேலையை செய்யலையே, இவனுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றலையே, இவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவன் பயன்படுத்தலையே, இவனுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யலையே என்று அவன் மேலே கோபப்படவும் இல்லை, அதை பற்றி அவர் விசாரிக்கவும் இல்லை. மாறாக அவருடைய சோர்வை அவர் கண்டு அந்த சோர்வை முதலாவது தேவன் நீக்குகிறார். இதுதான் யாக்கோபு அழகாக சொல்வார். நம்மகிட்ட ஒருத்தன் வந்து நான் பசியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், சரி நீ போய் ஜெபம் பண்ணி நீ இழப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதான். மாறாக பசித்தவனுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, ஆகாரங்களை கொடுங்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை இந்த வழியாய் நம்ம கடந்து போவோம் அப்படின்னா தேவன் நம்மளை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, நம்மளை குறை சொல்லி நம்மளை குத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறவர் அவர் அல்ல. மாறாக நம்முடைய சோர்வை போக்கி நம்மை அவர் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மனுஷரை பலவிதமாய் பேசலாம், தேவன் அப்படி பேசுகிறதே இல்லை. தேவன் உங்களை திரும்ப கட்டி எழுப்ப விரும்புகிறாரே ஒழிய நம்மளை அழிவுக்குள்ளே நடத்துகிற ஆண்டவரே இல்லை. ஆண்டவர் நம்முடைய உடைவை பார்த்து திரும்ப தூக்கி நிறுத்த விரும்புகிறாரே ஒழிய அவ்வளோதான் அவங்க உடஞ்சி போயிட்டாங்க, இனி உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் என்று அவர் தள்ளிவிடுகிற கர்த்தரே இல்லை. நம்ம அடுத்து நம்ம இதில் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட சோர்வுகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இழப்புகள் வழியாய் நம்ம கடந்து போகும்போது தேவன் மெல்லிய சத்தத்திலே நம்மளோடு கூட பேசுகிறார். ஒரு அமைதியான வேளையிலே நம்மளோடு பேசுகிறார். அமைதி வேலைன்னு சொல்கிறோம், குவைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைட் டைம் அல்லது அமைதி வேலைன்னா என்ன அப்படின்னா, நம்ம தனிமையிலே ஆண்டவரோடு கூட நாம் பேசுவதும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு பேர் தான் அமைதி வேலைன்னு பேர். ஆராதனையிலே கர்த்தர் இடைப்படுவார், பாடல் வேலையிலே கர்த்தர் இடைப்படுவார், செய்தி வேலையிலே கர்த்தர் இடைப்படுவார். அது எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு தனிப்பட்ட ரீதியில் என்ன தேவைங்கிறத
நம்முடைய அமைதி வேலையில் தான் கர்த்தர் நமக்கு அதிகமாக நம்மளோடு பேசி வெளிப்படுத்துவார். நமக்கென்று தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதும் பேசுகிறதும் பெரும்பாலும் நம்முடைய தனிமையான நேரங்களில் நம்முடைய அமைதி வேலையிலே தேவன் பேசுகிறார். இந்த அமைதி வேலையில் என்ன அர்த்தம்னா, முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பல நேரங்களில் ஆண்டவர் அவங்க மூலமாக பேசிடுவார், இவங்க மூலமாக பேசுவார் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். தேவன் அப்படி பேசலை, நம்மளோடு நேரடியாக கர்த்தர் பேச விரும்புகிறார். இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்தோ அவங்க அபிஷேகம் பெற்றவர்கள், அவங்க அக்கினியில் நிறைஞ்சவங்க, அவங்க அவங்க பேசுகிறதே வல்லமையாக இருக்கும், அவங்க வாயை திறந்தாலும் 7 ஊருக்கு சத்தம் கேட்கும், அவங்ககிட்ட தான் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிங்க. பாருங்க இங்கே என்ன நடக்குன்னா, முதல்ல என்ன நடந்துச்சா, பூகம்பம் மாதிரி சத்தம் கேட்குது, பூமி அதிர்ச்சி மாதிரி சத்தம் வருது இல்லையா? நம்ம பேசுகிறதெல்லாம் அது பக்கத்துலேயே போகாது இல்லை? நம்ம ஊரில் வல்லமையான ஜெபம்னு ஒரு மைக் இருந்தாலும் அந்த மைக்கு ஆம்பிளிஃபையர்லாம் இருக்குங்கிறத மறந்து போயிட்டு சில பேர் கத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி சத்தமாக ஜெபம் பண்ணால் தான் அதுக்கு பேர் என்னது, வல்லமையான ஜெபம். கர்த்தர் அதை கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே பூமி அதிர்ச்சி வந்துச்சான், பூமி அதிர்ச்சி மாதிரி சத்தம் கேட்கு, அந்த சத்தத்தில் யார் இல்லை, கர்த்தர் இல்லை. அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சா, இல்லை அதுக்கு அடுத்து அக்கினி நெருப்பு வருது. அங்கே அக்கினியில் யார் இல்லை, கர்த்தர் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். பைபிள் அப்படி எப்பவுமே இல்லை, பைபிள் இல்லாத வாழ்க்கை சொல்லுவாங்க. சரி, இங்கே அக்கினி அபிஷேகம் அப்படி பேசுகிறாங்களே, இந்த அக்கினியில் யார் இல்லை, ஆண்டவர் இல்லை. சோர்ந்து போன எலியாட்ட கர்த்தர் பேச வரும்போது அவர் பூமி அதிர்ச்சி மாதிரி சத்தத்திலையும் அவர் வரல, இந்த அக்கினி அங்கே காணப்பட்டுச்சே அந்த அக்கினிலையும் அவர் இல்லை. மூணாவதாக என்ன சம்பவிச்சுச்சா, மெல்லிய சத்தம் கேட்டுச்சான், அமைதியான ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தர் பெரும்பாலும் பேசுறது நம்முடைய இருதயத்தில் மெல்லிய சத்தத்திலே பேசுவார். இந்த மெல்லிய சத்தம் கேட்ட உடனே இவர் முகத்தை மூடிக்கிட்டு கர்த்தரை சந்திக்கிறதுக்காக வாசலில் வந்து நிற்கிறார். நம்ம தேவன் நம்மளோடு பேசுகிறவர். எப்போ பேசுகிறார், அமைதியான நேரத்தில் மெல்லிய சத்தத்திலே பேசுகிறார். நமக்குள்ள பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், நமக்குள்ள பல சிந்தனைகள் இருந்துச்சுன்னா தேவனுடைய அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அதில் முகத்தை பார்க்கலாம், ஆனால் அந்த தண்ணியில் ஒரு சின்ன ஒரு கல்லை போட்டிங்கன்னா அது அலையாக வர ஆரம்பிச்சிடும், குமிழ்கள்லாம் வர ஆரம்பிக்கும், அதில் முகத்தை பார்க்கவே முடியாது. திரும்ப அந்த தண்ணி எப்போ சாந்தமடையுதோ அமைதியாக மாறுதோ அப்போ தான் நம்ம முகம் அதில் தெரியும். இதே மாதிரி தான் நம்ம குழம்பி போயிருக்கும் போதும், போராட்டங்கள் இருக்கும்போதும், நெருக்கங்கள் இருக்கும்போதும், பலவிதமான சிந்தனைகள் நம்ம இருக்கும்போதும் தேவன் பேசுகிறதை நம்ம கேட்கவே முடியாது. கர்த்தர் நம்மளோடு பேசணும்னா ஒரு அமைதி நிலைக்கு நீங்கள் நானும் வரணும். பொதுவாக பைபிள் வாசிக்கும் போதோ ஜெபம் பண்ணும் போதோ விருப்பு வெறுப்பு இல்லாமல், நம்ம ஒரு சிந்தனை இல்லாமல் எல்லாவற்றையும் எம்டி பண்ணிட்டு தேவ சமூகத்தில் வரும்போது தான் கர்த்தர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும், தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஜெபம் பண்ணும்போது எப்படி வரணும், தோ அவன் எப்படி செஞ்சுட்டான், இவன் எப்படி செஞ்சுட்டான், அந்த கோபத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. பைபிள் வாசிக்கும் போதும் நம்ம ஏதோ ரொம்ப கோபத்தோட அல்லது ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டுலாம் நம்ம பைபிள் வாசிக்க கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. திறந்த மனசோடு கூட நமக்குள்ள எந்த ஒரு ரிசர்வேஷன் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து வேதவாசி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா தேவ சத்தத்தை தெளிவாய் நீங்கள் நானும் கேட்க முடியும். கர்த்தர் எழுந்து பேசினாரா, இறைச்சல்ல இல்லை, அங்கே உண்டான அந்த அக்கினியில் இல்லை, ஒரு பெரிய ப்ரெஷரில் இல்லை, தேவன் மெல்லிய சத்தத்திலே பேசினார். இந்த மெல்லிய சத்தத்தில் பேசும்போது இந்த எலியாவுக்குள்ளே இருந்த அந்த குழப்பங்கள், அவருக்குள்ள இருந்த சோர்வுகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. தேவன் நம்மளோடு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா போதுங்கய்யா, வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நீங்கள் நானும் எந்திரிச்சு நிற்க முடியும். தேவ சத்தத்தை கேட்காம இன்னைக்கு உலகத்தாரு சொந்த பந்தங்க அவங்க சத்தங்களை கேட்கறதுனால தான்
நம்ம அதிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய சோர்விலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கி சில பேருக்கு சில ஆட்களை நம்ம வச்சுருக்கோம் விக்கிரகங்களாக. சிலருக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சிலருக்கு சிநேகிதமாராக இருக்கலாம், சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர் நமக்கு யாராக வச்சுருக்கிறோம், ஒரு விக்கிரகமாக வச்சுருக்கிறோம். அவங்க சொன்னால் சரி, அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னால் சரி இல்லை, அவங்க இப்படி சொல்கிறாங்கங்கிறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் சொன்னால் சரி. அந்த உணர்வுக்குள்ளே வரும்போது தான் கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த முடியும். அப்போது இன்னைக்கு ஒருவேளை நம்ம குழப்பங்களுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மளை சந்திக்கிற ஆண்டவர், கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர், அவர் நம்ம திரும்ப தூக்கி நிறுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சோர்வுகளை மாற்ற விரும்புகிறார், திரும்பவும் நம்மளை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். இந்த சோர்வுகள் வரும்போது பெரும்பாலானவங்க உணர்றது என்ன அப்படின்னா, நான் தனியாக இருக்கேன், என் கூட யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை, சபையில் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, இப்படி ஒரு தனிமையை உணர்றோம். இந்த எலியா ஓடி போய் தனியாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்டயே அவர் சொல்கிறார், நான் மாத்திரம் மீந்திருக்கிறேங்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், ஒரு தனிமை உணர்வு, நான் மட்டும்தான் அப்படிங்கிறார். இதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எல்லாவனும் சோரம் போயிட்டாயா, நான் தான் உமக்காக நிற்கிறேன் அப்படின்னு வைராக்கியமாக பேசுகிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா என் கூட ஒருத்தருமே இல்லையே, நான் ஒருத்தன் தானே இருக்கேன் அப்படின்னு சோர்வில் சொல்கிறதும் இருக்குது. 2 துணி அங்கே வருது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ தனியாக ஒன்றும் இல்லை, பாகாலுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிடாத 7000 பேர் இன்னும் இஸ்ரேலில் மீதியாக இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தர் தான் இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு தான் இந்த பிரச்சனை, நமக்கு தான் இந்த வேதனை, நம்ம தான் இந்த குழப்பத்தினுடைய கடந்து போகிறோம் நம்ம நினைக்கிறோம். வேதம் சொல்லுது, நீங்கள் தனியாக இல்லை, ஒரு பெருங்கூட்டம் உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கிறது, ஒரு பெருங்கூட்டம் நமக்காக ஜெபிக்குது, ஒரு பெருங்கூட்டம் நமக்கு முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறது, நம்ம தனியாக இல்லை. தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் புறப்பட்டு போகிறாங்க. திடீர்னு வேலைக்காரன் பார்க்குறான், எதிரி நாட்டு படை வந்து நிற்குது, அங்கே ரதங்களும் குதிரைகள் நிற்கிறத பார்க்குறான், பயந்துட்டான், நிஜமானே சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறான். அப்போ தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்ணுறார், என்னுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போ அவன் பார்க்குறான், இவங்களுக்காக அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளையும் காணும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவ மனுஷன் சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது தான் நமக்கு தெரியுது நம்ம தனியாக இல்லையா, நமக்காக ஒரு பெரிய சேனையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. சோறு வரும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் தனியாக இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, சபை கைவிட்டாங்க, விசுவாசிகள் கைவிட்டாங்க, சொந்த பந்தங்கள் கைவிட்டாங்க, குடும்பம் கைவிட்டுருச்சு, எனக்கு வந்து ஒருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்புறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஒருத்தரையும் நான் தனியாக விடலை, ஒரு பெருங்கூட்டத்தோடு கூட நான் முதல்ல உங்களோடு கூட இருக்கிறேன், ஒரு கூட்டம் ஜனம் உங்களுக்காக இருக்கிறது, யாரும் தனிமையில் இல்லை. அப்போ இந்த சோறு வரும்போதும் இந்த நெருக்கங்கள் வரும்போதும் இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ தனியாக இல்லையா, உன் கூட பெருங்கூட்டம் இருக்குது. அப்போ நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும், நம்ம யாரும் தனியாக இல்லை, நம்ம கூட ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது, ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. கண்களுக்கு தெரியாத ஒரு பெரிய சேனையை தேவன் நம்மளோடு வைத்திருக்கிறார். அவர்களோடு இருப்பது மாம்ச புயம், நம்ம கூட இருக்கிறது தேவ புயம். தேவன் நம்ம கூட இருக்கிறார், தேவ சேனை நம்ம கூட இருக்குது, ஒரு கூட ஜனங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம யாரும் தனியாகவே இல்லை, தனியாக இல்லை, தனியாக இல்லை. தேவன் ஒரு பெருங்கூட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அடுத்ததாக இந்த சோர்வுகளும் நெருக்கங்களும் வந்தபோது, அல்லது நமக்குள்ள ஒரு பின்மாற்ற மாதிரி உணர்வு வந்தபோது, ஒரு அவிசுவாசம் வந்த உடனே பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டாரோ,
அவர் நம்மளை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ, எதுக்கு நம்மளை அழைச்சாரோ, எதுக்கு நம்ம கிருபையை கொடுத்தாரோ, எதுக்கு தாளந்துகளை வரங்களை கொடுத்தாரோ, எதுக்கு தரிசனங்கள் கொடுத்தாரோ, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லையா? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி படுதோல்வி அடைஞ்சு அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இந்த செய்தி அப்புறம் 2 பேர் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் ரொம்ப குறைவானவங்க ஜெயிச்சிருக்காங்க. கலைஞரும் அவர் கூட இருந்த யாரோ ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் போய் கேட்டாங்களா, அப்போல்லாம் பேப்பர் மட்டும்தானே, போய் கேட்டாங்களா இவ்வளவு தோல்வியை சந்திச்சிட்டிங்களேன்ட்டு. கலைஞர் கருணாநிதி சொன்னாரா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று பைபிள் சொல்லுகிறதுன்னாரு. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சொல்றது யாரு? கருணாநிதி. கலைஞர் சொன்னாரா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று பைபிள் சொல்லுகிறது. கேள்வி கேட்டால் வாயடைச்சு போயிடுச்சு. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படி யோசித்து பாருங்க. அவருக்கே அந்த தெளிவு இருக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு தெளிவு இருக்கணும். நீங்கள் நானும் தோற்று போறவங்க இல்லை. நீங்கள் நானும் மனமடிவடைந்து வீழ்ந்து போவதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை திரும்ப தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த நோக்கம் கடைசி வரைக்கும் தேவன் வச்சிருப்பார். தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சாரோ, எதுக்கு அபிஷேகம் பண்ணாரோ, எதுக்கு தாளந்துகளை கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தும்படி தேவன் நம்மளை திரும்ப தூக்கி நிறுத்துவார். தேவன் நம்ம கொடுத்த எதையும் வீணாக்க அவர் விட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் பயன்படுத்துவார். நம்ம என்ன சொல்கிறோம், வீட்டில் சாப்பிடும்போது பிள்ளைகள் கொஞ்சம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுச்சுன்னா முழுசும் சாப்பிடு, வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறோம். நம்மளே இப்படி சொல்கிறோம்னா நமக்கு தாளந்துகளையும் அபிஷேகங்களையும் வரங்களையும் கொடுத்த கர்த்தர் அதை வீணாக்க விடுவாரா? ஒருபோதும் விட மாட்டார். தேவன் நமக்கு நம்ம தெரிந்து கொண்ட நோக்கத்தை, தேவன் நமக்கு வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றாம இந்த பூமியில் நம்மளை விட போறதே இல்லை. தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சார், எதுக்கு தெரிந்து கொண்டார், எதுக்கு வேறுபடுத்தினார், எதுக்கு தேவன் நமக்கு பாரங்களை தரிசனங்களை கொடுத்தார், எதுக்கு தாளந்துகளை கொடுத்தார், அது தேவன் நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம என்ன யோசிக்கும், இந்த சோறு வந்த உடனே அமைதியான உடனே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் நமக்கு எதிரான காரியங்கள் நடக்குது, நம்ம விரும்பின காரியம் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியல, விசுவாசத்தில் வளர முடியல, சரி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருபோது அப்படி கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. தேவன் தம்முடைய பணியை திரும்ப செய்வதற்கு கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எலியாவுடைய மனச்சோர்வுக்கு பிறகு தேவன் அவரோட பேசுகிறார், ஒரு புதிய வழியை காட்டுறார், ஒரு புதிய பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறார், ஒரு புதிய திசையை அவருக்கு காட்டுறார். நீ இப்படி செய்யுன்னு தேவன் அவரை தூக்கி விடுகிறார். அப்போ நம்முடைய இந்த இந்த தோற்று போனது போல, சோர்ந்து போனது போல வருகிற தருணங்கள் இருக்கே, இது நம்முடைய அழைப்பை நீக்கி விடுகிறது அல்ல. தேவன் நம்ம கொடுத்த அழைப்பு விலகி போகிறது இல்லை, அழிஞ்சு போகிறது இல்லை. மாறாக தேவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாரோ அந்த பணியை செய்து முடிக்கவே நம்மளை அழைத்திருக்கிறார். நல்ல உதாரணம் தோமா, பேதுரு, இவங்களாம் யோசிச்சு பாருங்க. பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினாரா, எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்ட்டார். அவர் கூட ஊழிய ஜெயில கூட சொல்லலை, நான் அவர் கூட ஊழியத்தில் பங்கு வரலன்னு கூட சொல்லலை. என்ன சொன்னாரா, அவர் யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். தோமா அவர் உயிர்த்தெழுத நம்பவே இல்லை, அவர் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேங்கிறார். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை, தேவன் அவரை திரும்ப பயன்படுத்தினார். பேதுருவை அந்த நாட்களில் ஒரு பேராயருங்கிற நிலைமைக்கு அந்த நாட்களில் உயர்த்தி வச்சார். தோமா நம்ம ஊருக்கு வந்தார், நம்ம பகுதியில் பல இடங்கள்ல ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்திற்கு ஆதாரமாக இன்னும் அவர் கட்டின ஆலயங்கள் இருக்கிறது, இன்னைக்கும் உயிரோடு இருக்கு. அந்த ஆலயமெல்லாம் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. தேவன் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. பின்வாங்கி போனவங்களையோ சோர்ந்து போனவங்களையோ தேவன் கைவிடுகிறது இல்லை. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, எங்கே ஓடுவாய், எது வரைக்கும் ஓடுவாய், உன்னை தொடர்பவர் இயேசு அப்படின்னு.
நம்ம எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் சோர்ந்து போனாலும் தேவன் நம்மளை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் திரும்ப நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். போது ஆண்டவரே அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிடுகிறது இல்லை. அவர் திரும்பவும் நம்மளை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். நம்முடைய எதிர்காலத்தை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிற திட்டங்களை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்புகளை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை, தேவன் நம்ம கொடுக்குற தாளந்தை எல்லாவற்றையும் பயன்படுத்தும்படி நம்மளை ஆண்டவர் திரும்பவும் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாய் மனச்சோர்வில் இருக்கிற அந்த எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நமக்கு அடிப்படையில் சில காரியங்கள் புரிஞ்சுக்கிறோம். முதலாவது காரியம், நம்ம சோர்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பலவீனப்பட்டு போயிட்டோம்னு அர்த்தம் இல்லை. நமக்குள்ள சோர்வு வந்ததுனால, மனச்சோர்வு வந்ததுனால, அவிசுவாசம் வந்ததுனால, அல்லது ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நம்ம புலம்புனதுனால நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம், பலவீனப்பட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம சரி செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையோ நம்ம தொழிலோ உடைஞ்சு போகவும் இல்லை. ஆண்டவர் நம்முடைய போராட்டத்தில் நம்மளை தனியாக இருக்க விடவும் இல்லை. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எவ்வளவுதான் நெருக்கத்தின் மத்தியில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் பயணித்த எலியாவாக இருக்கலாம், ஆகாராக இருக்கலாம், அது மோசையாக இருக்கலாம். வனாந்தரத்திலே தேவன் அவர்களை பயன்படுத்தினது போல, புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனையும் ஆண்டவரையும் வனாந்தரத்திலே அவர் உருவாக்குறது போல நமக்கு உண்டாயிருக்கிற அந்த வனாந்தர அனுபவங்களை எல்லாம் உங்களை என்னையும் உருவாக்கும், உங்களை என்னையும் திரும்ப கட்டும், உங்களை என்னையும் திரும்ப பயன்படுத்துவதற்கு இதெல்லாம் பயன்படும். ஆகவே என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்ட நம்ம ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்லை. அவர் திரும்ப நம்மளை கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். எலியாவுடைய வாழ்க்கையை மாதிரி நம்ம வாழ்க்கையும் சோர்வடைய முடியாதபடிக்கு திரும்ப அவரால் திரும்ப கட்ட முடியும். ஒருவேளை ரொம்ப சோர்வாக உணர்றோம் அப்படின்னா, மாம்சத்தில் சோர்வாக உணர்றோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. முதல்ல சொன்னது போல் டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஆனால் நம்ம ஓய்வு எடுக்கிறோம், சரீரத்துக்கு தான் ஓய்வை ஒழிய கர்த்தரிடத்தில் உண்மையாக இருந்து அவர் நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டாரோ, எதுக்கு அழைச்சாரோ அந்த பொறுப்புகளை, அந்த காரியங்களை புரிந்து கொண்டு தொடர்ந்து எழுந்து நிற்பதற்கு தேவனுடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். எலியா ஒரு சூறைச்செடிக்குள்ள இருந்தார். ஆனால் தேவனும் அதே மாதிரி அந்த சூறைச்செடியின் அனுபவத்தில் நீங்கள் நானும் இருந்தால் கூட நம்மளையும் அதே விதத்தில் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே சூறைச்செடி ஆண்டவர் எலியாவை சந்திக்கிற ஒரு இடம். இன்றைக்கி நம்ம இருக்கிற சோர்வு, நமக்குடைய பலவீனங்கள், நம்முடைய புலம்பல்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் தேவன் நம்மை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு சூறைச்செடி அனுபவம் போல நமக்கு பல அனுபவங்கள் கடந்து வரலாம். ஆனால் சூறைச்செடி அனுபவங்கிறது சோர்வுக்குள்ளே விட்டு போகிறது அல்ல, தேவன் நம்மளை திரும்ப கட்டுவதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தின் இடம். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரி, நீங்கள் நானும் சோர்ந்து போயிடாமல் தேவன் நம்மளை பலப்படுத்துவார், தூக்கி நிறுத்துவார் என்பதை புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு இந்த எலியாவாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும், யோனாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த சோர்வு நிலையில் தேவன் திரும்ப தூக்கி நிறுத்தினது போல நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய பலவீனத்தின் நேரத்தில், நம்முடைய சோர்வு நேரத்தில் அவர் தூக்கி நிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். பவுல் எழுதுகிறார், என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன். இவருடைய பலவீனத்தில், இந்த பவுலுடைய பலவீனத்தில் கர்த்தரே சொல்கிறாரு, ஓம் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நீங்கள் நம்ம எப்படிப்பட்ட நெருக்கங்களை வந்தாலும் சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நம்மளை அவர் திரும்ப தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். பலவீனப்பட்ட அந்த பலவான்களை சந்தித்த ஆண்டவர் இன்னைக்கு பலவீனத்திலே சோர்வில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் கட்டி எழுப்புவார். எது நடந்துச்சு நினைக்கிறோமோ, எது நடக்கலை நினைக்கிறோமோ, சகல காரியத்தையும் ஏற்ற சமயத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து நமக்கு கொடுத்துருக்கிற தரிசனங்களை, நமக்கு கொடுத்துருக்கிற பாரங்களை, நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி மகிமையான எதிர்காலத்தை அவர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தொடர்ந்து காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜோமனுமா எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். போராட்டங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை முடிச்சு வைப்பதற்கல்ல, நெருக்கங்கள் என்பது நம்ம அப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு அல்ல. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு மற்றவங்க சொல்லும்போது
பரலோகம் பார்க்குது, உன் வாழ்க்கை முடியலப்பா, இனித்தான் அதிகமாகி நீ ஓட போகிற, இனித்தான் அதிகமான காரியங்களை செய்ய போகிற, இனித்தான் அதிகமாய் மகிமையான வாழ்க்கையை வாழ போகிறேன்னு சொல்லி பரலோகம் நம்மளை தூக்கி நிறுத்துகிறதா இருக்கிறது. எலியாவுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். எலியாவை திரும்ப கட்டின கர்த்தர் நம்மளையும் அவர் திரும்ப கட்ட முடியும். எலியாவை உயர்த்தின கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இந்த உயர்வான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. அவருடைய கரங்களை அப்படியே நம்ம விட்டு கொடுப்போமா? தேங்க்யூலா. பலவீனப்பட்ட பலவான்களை சந்தித்து அவருடைய பலவீனங்களை மாற்றி அவளை உயர்த்தின கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படியே செய்யப்படுறதுக்காக கர்த்தர் அப்படி சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபிக்கலாம்.